வணக்கம். ஆக்சுவலா திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் பகுதியில குமார் சத்யா என்கிற தம்பதியினருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்து அவர்களுக்கு 6 வயது உள்ள பிள்ளைகள் இருக்கின்றனர். அவர்கள் தனியார் பள்ளியில் படித்துக் கொள்கின்ற சூழ்நிலையில இந்த குமார் மற்றும் அவருடைய மனைவி சந்தியா இருவரும் துணி வியாபாரம் செய்து வந்திருக்கிறார்கள். தினமும் பல்வேறு சென்று துணி வியாபாரம் செய்து கொண்டு அந்த வருமானத்தில் அந்த வாழ்வாதாரத்தை வைத்துக் கொண்டு தங்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்திருக்கின்றார்கள். வழக்கம் போல நேற்று அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூருக்கு சென்று துணி வியாபாரம் செய்துவிட்டு மீண்டும் திருப்பத்தூர் அடுத்த நாட்டுமொழி அவங்களுடைய குடியிருப்பு பகுதிக்கு வந்த பொழுது அந்த பிள்ளைகளும் பள்ளிகளுக்கு சென்று விட்டு மீண்டும் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது குழந்தை தனக்கு பலூன் வேண்டும் என்று அடம்பிடித்து அழுதாக கூறப்படுகிறது. அதை தொடர்ந்து அந்த குழந்தைக்கு சோம்நாத் என்கிற அந்த இரட்டை குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு பெயர் சோம்நாத். அந்த குழந்தைக்கு பலூன் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த குழந்தை அந்த பலூனை ஊழ்வதற்கு பதிலாக உள்நோக்கி இழுத்த பொழுது அந்த பலூனானது தொண்டைக்குள் சென்று மாட்டிக்கொண்டு சுவாச பிரச்சனை ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கிறது. உடனடியாக அதிர்ந்து போன அவருடைய பெற்றோர்கள் சத்யா மற்றும் அவருடைய கணவர் குமார் இருவரும் இந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர். ஆனால் அப்போது போகிற வழியிலேயே குழந்தையுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த தகவலை அரசு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவர்கள் கூறுகிறார்கள். வருகின்ற வழியிலேயே உங்களுடைய குழந்தை உயிர் பிரிந்திருக்கிறது என்று. அதற்கு பின்பு நாட்டுப்பள்ளி காவல்துறையினர் அந்த குழந்தையை பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள், அதாவது ஒரு குழந்தை தன்னுடைய விளையாட்டுத்தனமான அந்த விஷயத்திற்கு ஒரு பலூனை ஊதுவதற்கு பதிலாக உள்ளே இழுத்ததுனால ஏற்பட்ட அந்த அசாதாரண சூழ்நிலையில் தொண்டையில் மாட்டிக்கொண்டு மூச்சுத்திறல் ஏற்பட்டு குழந்தை இறந்து அந்த ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்பட்டுள்ளது.